சாட்டர்டே மார்னிங் இன்றைக்கி டே காலையில் 6:30 போல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிச்சனுக்கு வரவே மணி 7:30 ஆயிடுச்சு. எப்பயும் போல் தான் பாலை சிம்மில் போட்டுட்டு வாசல் தெளிக்கலான்னு போனேன். ஆனால் நைட்டு லைட்டாக மழை தூரி இருக்கும் போல், அதனால் வாசல் ஈரமாக தான் இருந்துச்சு. அதனால் குட்டியாக ஒரு கோலத்தை மட்டும் போட்டு விட்டுட்டு இந்த வாரம் ஃபுல்லாக வெறும் வெரைட்டி ரைஸு, ரசம், நைட்டான இட்லி, தோசை இதுலேயே ஓடி போயிருச்சா. இன்றைக்குமே வெஜிடபிள் பிரியாணி போடலாம் அப்படின்னு தான் கேரட் பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் இன்றைக்காச்சும் குழம்பு இல்லை அப்படின்னாங்களா. சரி, அவங்களுக்காக முள்ளங்கி சாம்பார் வச்சு கேரட் பீன்ஸ் பொரியல் தான். அதுலேயும் கேரட் பீன்ஸில் வந்து கொஞ்சம் முட்டை உடச்சி ஊற்றலான்னு தான் நினச்சேன். ஆனால் சனிக்கிழமைனாலே என் ஹஸ்பண்ட்க்கு வேறு எதுவும் இருப்பாங்களா, அவங்களுக்காகவே இன்றைக்கி எல்லாமே வெஜ்ஜாகவே சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி சீக்கிரமாகவே எல்லா வேலையும் முடிஞ்சா எல்லாருமே ஒன்றாவே உட்காந்து சாப்பிட்டுட்டு தீபாவளிக்கு வெடி வாங்குவோமா வேண்டாமா அப்படின்னு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டே இருந்தோமா. அப்புறம் ஒரு முடிவில் சரி வேண்டாம், இந்த வருஷம் இன்ட்ரெஸ்ட் எதுலேயுமே இல்லை, அடுத்த வருஷம் பார்த்துக்குருவோம் அப்படின்ட்டு விட்டாச்சு. அப்படின்னு கொழுந்தனார் தான் சொன்னாங்க, இந்த வருஷம் நான் வாங்கி தரேன், எல்லோரும் வெடிப்பாங்க, நம்ம மட்டும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே உட்கார்றதா, கொஞ்சம் மட்டும் வாங்கிக்கிருவோம் அப்படின்னு சொன்னாங்களா. நான் நைட்டு வெடி மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னே. அவர் என்னென்ன வாங்கிட்டு வரான்னு தெரில, வந்ததுக்கப்புறம் தான் பார்க்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.